அந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து அமோனியாவை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சேஃபான முறையில் அமோனியா எவாக்குவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணிட்டு கோஆர்டினேஷன் மீட்டிங் தான் இப்போ நடந்தது. ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸோட யார் யார் என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயில் பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம அது குறித்து பொதுமக்களுக்கும் விரிவான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்படும். வரும் 2 தினங்களில் நம்ம பாதுகாப்பான முறையில் அமோனியாவை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது சம்பந்தமான விரிவான விளக்கம் வந்து ஒரு விரைவில் வெளியிடப்படும். எடுத்தாச்சு. என்ன டேங்க்ஸ் இறால் வந்து ஒரு 400 டன் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுட் சேஃப்டியில் சொல்லிட்டு சாம்பிள் எடுத்துட்டு ஒரு வேர் ஹவுஸில் வச்சுருக்கோம். அந்த சாம்பிள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது குவாலிட்டி இருந்தால் அவங்க மூவ் பண்ணுவாங்க, இல்லை டிஸ்போஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இது வெளியே அந்த விபத்து நடந்தப்போ வீணானதை எடுத்து நம்ம இதில் சேஃப் டிஸ்போசல் கொடுத்துட்டோம். 1.5 to 2 டன் இருக்கும் அப்படின்னு தோராயமாக கணக்கிடுறாங்க. அதுக்கான எக்ஸ்பர்ட் டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள அரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க இப்போ ஸ்டடி பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அந்த வழிமுறைகள்லாம் நான் சொல்கிறேன், மீண்டும் விரிவாக சொல்கிறோம். அந்த எக்ஸ்பர்ட் டீம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு முன்னெச்சரிக்கை அந்த பாதுகாப்பு உடைகள் அதெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு அமோனியாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டேங்கரையும் கொண்டு வந்துட்டு உரிய பாதுகாப்போடு எடுப்போம். அந்த சப்ளை கம்பெனிக்கே எடுத்துகிட்டு போவாங்க. யார் அமோனியா சப்ளை பண்ணாங்களோ அங்கேயே பாதுகாப்பாக கொண்டு போயிடுவாங்க. தேங்க்யூ. பெரியபாளையம் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்து 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீதமுள்ள 2 டன் அம்மோனியா வாயுவானது டேங்கர் லாரி மூலம் 2 நாட்களில் பொதுமக்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் என திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.